மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு இருக்கிறது. எல்லோரும் வேறு பகுதிக்கு குடியேற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது. இதையெல்லாம் வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. நாளைக்கு காலை 11 மணிக்கு சென்னை காமராஜருடைய அரங்கத்தில் தேர்தலுக்கு பிறகு காங்கிரசுடைய முக்கியமான பொதுக்குழு செயற்குழு நடக்க இருக்கிறது. அதில் ஏறக்குறைய 1500 பேர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தேர்தலோட முடிவுகள், காங்கிரஸ் பேரியக்கத்தின் கட்டமைப்பு வலிமை பெற செய்வது போன்றதெல்லாம் வாதிக்க இருக்கிறோம். எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு டாக்டர் அஜய்குமார், டாக்டர் ஸ்ரீவில்லி பிரசாத் வர கலந்து கொள்ளுகிறார்கள் புதுடெல்லியிலிருந்து. நம்முடைய தலைவர் பெருமக்கெல்லாம் நாளைக்கு அதில் பங்கு பெறவிருக்கிறார்கள். இப்போ தான் சொன்னாங்க கேரளாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், கால் பதித்திருக்கோன்னு. இன்றைக்கே அவர் அமைச்சர் வேண்டாம், பார்த்துருப்பார் ஒரு நாளில் பாஜகவுடைய சவகாசம் எப்படி இருக்குது, ஆட்கள் எப்படி இருக்காங்கன்னுட்டு. ஆபத்தானவங்க, தேசத்திற்கு எதிரானவர்னு புரிஞ்சிருப்பார். ஆகையால் எனக்கு அமைச்சர் பதவியே வேண்டாம், கேரளா மக்களிடம் பதில் சொல்ல முடியாதுன்னு தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வந்திருக்காரு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டப்பேரவை உறுப்பினர், ஒரு அருமையான சட்டப்பேரவை உறுப்பினர், மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருந்தவர், ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினர் காலமாகி இருக்கிறார். அவருடைய இறப்பு மிகப்பெரிய இழப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அங்கே வேட்பாளரை நிறுத்தப்படுவார்கள். காங்கிரஸ் பேரியக்கம் முழு ஒத்துழைப்போடு அங்கே இருந்து யாரை அறிவிக்கிறார்களோ அவர்களை வெற்றி பெற வைத்து கோட்டைக்கு அழைத்து வருவோம். மத்திய அமைச்சரவையில் மீண்டும் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கருக்கெல்லாம் இடமளிக்கப்பட்டிருக்கு. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்கனவே சொன்ன, தமிழிசை சவுந்தரராஜனை மேதகு ஆளுநராக இருந்து நீ ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு தென் சென்னையில் போட்டிடுங்கன்னு ஆணையிட்டது அவங்க தலைமை.